தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்காக வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பார்க்க போறோம். நிச்சயமாக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாடகை வீடுங்கிறதே ஒரு பெரும் சுமைதான். மாசம் மாசம் வாடகை கட்டி கொண்டே இருப்போம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு வாடகை கட்டுவதனாலேயே நமக்கு என்ன ஆயிருது, காசுல ஒரு சேமிப்பு இல்லாம போயிருது. நிறைய பேருடைய வருமானமே ஒரு 30,000 ரூபாய் தான் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு 10,000 ரூபாய் வாடகைக்கே போயிருது. வீட்டு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் போகுது. மிச்சம் இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் வச்சுதான் ஒரு குடும்பம் நடத்துற மாதிரியான ஒரு நிலைமை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இருந்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டாருக்கு குறிவைத்து சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்க முன்னேறதுக்கு தடுங்களா இருக்கிறதே அந்த வாடகை வீட்டுல வாடகை செலுத்தி கொண்டே இருப்பதுதான். அப்படிங்கறதுனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த நல்ல அறிவிப்புகளை இப்ப பாக்கலாம். அதுல முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 வயசு கீழே. அதே மாதிரி 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல. கீழேனா 2,500, மேலனா 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இத யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அவங்க சொந்த இடம் கூட இல்லாம சம்பாதனையில வாடகையை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாடகையே அவங்களுக்கு பெரும் சுமையா இருக்கு. அதுக்கே கடன் வாங்குற நிலைமை இருக்கு. அது கூட அவங்களுக்கு சிரமமா இருக்கும் போது அவங்க கண்டிப்பா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு 2,500 ரூபாவும், அதே மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியோர் தொகைக்கு 3,000 ரூபாவும் கொடுக்குறாங்க. அப்ப வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ், உங்களுக்கு இது கிடைக்க போகுதுன்ட்டு. இல்லையே நான் இதுக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்கவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை கரெக்டான தேவையுள்ள நபர் தான் அதை வாங்குறாங்கன்னு உறுதிப்படுத்துறதுக்காக லிஸ்ட் எல்லாம் மறுபடியும் ஜென்ரேட் பண்றாங்க. அதனால இந்த தடவை வாங்கிட்டு இருக்கவங்க மறுபடியும் கேன்சல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாதவங்களை ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க வாடகை வீட்டுலதான் சிஸ்டர் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க. இந்த தடவை யாரெல்லாம் போன தடவை ஏமாத்தி வாங்கினாங்களோ, சிலர்லாம் பாத்தீங்கன்னா கார் வச்சிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க, நல்ல வசதி இருக்கு, அவங்களுக்கு மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணி போட்டு அவசியமானவங்களை என்ன பண்ண போறாங்க, டார்கெட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதனால இதுவரையும் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த தடவை நம்ம வாங்குறதுக்குமே இதெல்லாம் செக் பண்ண போறாங்க. அதுல வாடகை வீட்டுல இருக்கவங்க பயப்பட தேவையில்ல. நீங்க போன தடவை வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். இதுவரையும் வாங்காதவங்களுக்கு இந்த தடவை என்ன பண்ணுவாங்க, புதுசா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீட்டையும் என்ன பண்ண போறாங்க, அதையும் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அங்க அந்த மகளிர் தினத்தின் போது சில விஷயங்களை சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொந்த வீட்டை கூட ஏற்படுத்துற அளவுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நேரடியா சொந்த வீடு கொடுப்போம்னு சொல்லல, வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே 2 சக்கர வாகனம் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. சிலருக்கு பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பட்டா இல்லாம இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இடம் ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வருங்காலத்துல வாடகை இல்லாதவங்களுக்கும் இடம் இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்க போறதாக செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் வாடகை வீட்டுல இருக்கவங்களுடைய தரத்தை உயர்த்த போறதாக சொல்லியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு சில சலுகைகளும் என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி தரப்போவதாக சொல்லியிருக்காங்க. சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம முதல்ல மகளிர் உரிமை தொகை சொன்னமோ அதே மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அத்தனை ஸ்கீம்ஸையும் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அந்த சேமிப்புல அவங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துலதான் இது செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா, வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வாடகை கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இல்ல, அந்த ஹவுஸ் ஓனருமே பிரச்சனையா இருந்துட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல சண்டை சச்சரவு கேஸ் ஆகி இன்னும் தீர்ப்பு வராம இருக்காமா. 2006ல இருந்து இன்னும் தீர்ப்பு வரலையாமா. பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் சண்டையெல்லாம் வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கவனிச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தான் சண்டை ஏற்படுத்துது, அதை நம்ம ரூல்ஸா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமாகவே அவங்களை என்ன பண்ணும், நேர்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, முடிவு பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இந்த மாதிரியான முயற்சியை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய போறதாக சொல்லி கொண்டு இருக்காங்க. இன்னும் செய்யல, இனிமேல் தான் அதை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி அவங்க ரூல்ஸ் போட்டு சில விஷயத்தெல்லாம் சரி செய்ய போறாங்கன்னு சொன்னோம்ல, அதுல ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு.
முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாடகை அதிகமா வந்து சுமத்துறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சிலர் வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சிலர் வந்து 12,000 ரூபாய் சொல்றாங்க. 2 பெட்ரூம்க்கே வந்து பாத்தீங்கன்னா கணக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கேக்குறாங்க. அவங்களுக்கு காசு தேவையா இருந்தா 4 லட்சம் ரூபாய் கூட அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதே காசு தேவையில்லாட்டினா 2 லட்சம் ரூபாய் கூட அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு எழுதுறதுனால அட்வான்ஸ் அப்படிங்கிறது வாடகையுடைய 2 மாதத்தை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாடகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தீர்மானிச்சு ஒரே மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து என்ன பண்ணுது பேசப்படுது. பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய 2 ரூம் இருக்கிற வீடுகள், அதே மாதிரி அந்த இடம், அந்த ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் பொறுத்து வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு வாடகை வந்து தீர்மானிக்கப்படும். அப்படி தீர்மானிக்கப்பட்ட ஹவுஸ் ஓனர்கள் வந்து அவங்கவுங்க ஆசைக்காக அதிகமா வச்சுக்க முடியாது. சிலர் வந்து ரொம்பவே வந்து கருத்தில் கொண்டு வந்து கரெக்டா தான் வைக்கிறாங்க, சிலர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வைக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நிறைய ரூல்ஸ் போடுறாங்களாமா வாடகை வீட்டுக்கு வர்றவங்கள. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்களாமா. வீட்டுக்குள்ள கேட்காமலாம் உள்ள வந்துடுறாங்களாமா. சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய மத சடங்குகளை கூட வந்து என்ன பண்றாங்க செய்ய சொல்றாங்களாமா. நாங்க இந்த நாள்ல என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுப்போம், அந்த நாள்ல அதை செய்வோம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் போட்டு அதுல வேற பாதி இடத்துல பிரச்சனையா இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வாடகைக்கு ஒருத்தவங்களை வைக்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கிறனால அது அவங்களுடைய வீடு, அவங்க காலி பண்ணிட்டு போற வரையும் நீங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிட்ட வந்து ஏதாவதுன்னா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியும், அதே மாதிரி வாடகைக்கு யாரையாவது நம்ம குடி வச்சோம்னாலும் இல்ல வாடகைக்கு வந்தவங்களும் சரி என்ன பண்ணணும், 3 மாசத்துக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாடகைக்கு வந்தவங்க ஆதார்ல அட்ரஸ மாத்தி நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லணும். அதே மாதிரி வீட்டு ஓனர் வந்து என்ன சொல்லணும், நான் இதுல வந்து எவ்வளவு வாடகை வாங்குறேன், எப்படி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடணும். இது வந்து உங்களுக்கே தெரியும், டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த மாதிரி கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுடைய பத்திரப்பதிவு செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த தடவையாவது வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அதை சுத்தி வந்துட்டு இருந்தனால கடந்த ஆட்சியிலே வந்து அதை செய்ய போறாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துலதான் எலெக்ஷன் வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய ஸ்டேட்ல வந்து இருந்துட்டுதான் இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து அடிக்கடி காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லக்கூடாது. திடீர்னு வந்து என் பொண்ணு வந்து ஊர்ல இருந்து வருது, அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்றதெல்லாம் தப்பு. அதனால என்ன பண்ணும், இவங்க எதா இருந்தாலும் முன்கூட்டியே அறிவிச்சிடணும். ஒரு 3 மாசம் வந்து டைம் கொடுத்துதான் யாரையும் வந்து வீடு காலி பண்ண சொல்லணும். அதே மாதிரி வந்து குடியிருக்கிறவங்களும் சொல்லாம கொள்ளாமலாம் காலி பண்ணிட்டு போக கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். அதே மாதிரி வந்து முதல் தடவை வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு 11 மாசம் இருக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரூல்ஸா கொண்டு வந்துட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா கருத்து வந்து வேறுபாடு வராது. இல்லாட்டினா ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் வருதான்ட்டு. எல்லாத்துக்கும் மேல வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகளும் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து எலிஜிபிளாகவும் உங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இதெல்லாம் தான் இப்ப வந்து தகவல்கள். இதை பத்தி மேலதிகமான தகவல் தெரிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.